நாம் அறியாத பல அரிய உண்மைகளை அழகிய தமிழில் நமக்காக இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றி சொல். அனைவருக்கும் வணக்கம். மறைந்த மாபெரும் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் எத்தனையோ சிறுகதைகளை எழுதியிருக்கிறார். அவற்றுள் ஒன்று துறவு என்பது. அவர் கதை சொல்லி போகிற பாங்கு எப்படி இருக்குமென்றால் அடுத்து என்ன வரும் என்று படிக்கிறவர்களை ஒரு விதமான தூண்டுதலுக்கு உள்ளாக்கும். இறுதி முடிவு என்ன என்று தெரிந்து கொள்வதில் பெரு விருப்பம் வரும். ஆனால் பல நேரங்களில் அவர் பல சிறுகதைகளில் அப்படியெல்லாம் இதுதான் முடிவு என்று சொல்லி சென்றதில்லை. ஒரு இடத்தை சுட்டி காட்டிவிட்டு அந்த கதையை அந்த இடத்தில் நிறுத்தி விடுவதுதான் அவருடைய இயல்பு. இந்த துறவு சிறுகதையும் அப்படித்தான். சிதம்பரத்திலே நடக்கிற ஒரு கதை கொஞ்சம் நீண்டதாக இருக்கிறது. அந்த கதையினுடைய சுருக்கத்தை நாம் பார்க்கலாம். சிதம்பரத்திலே ஒரு 15 வயது பையன் மிக கடுமையான பக்திக்கு ஆளாகி விடுகிறான். அந்த பக்தியை நான் வேண்டுமென்று தான் கடுமையான பக்தி என்கிற அடைமொழியோடு குறிப்பிடுகிறேன். எந்த ஒன்றும் எல்லை மீறுகிற போது என்ன சிக்கலாகும், அல்லது ஒரு புரிதல் சரியாக இல்லை என்றால் அது எப்படி ஆகும் என்பதை இந்த சிறுகதை நமக்கு சொல்லுகிறது. மரகதமும் பங்கஜமும் பக்கத்து விட்டு பெண்கள். இதில் இந்த பங்கஜத்தினுடைய மகன்தான் 15 வயது பையன் சோமு என்று பெயர். அவருடைய கணவர் சதாசிவம். பங்கஜமும் மரகதமும் பேசி கொண்டிருக்கிற போது கதை நமக்கு புரிந்து விடுகிறது. எங்கே இன்னும் அவர் வரலையா என்று மரகதம் கேட்க, என்னைக்கு 7 மணிக்கு 6 மணிக்கு வந்தார், ஒவ்வொரு கோயிலாக போயிட்டு 9 மணிக்கு தான் வருவார். அவர் போனாலும் பரவாயில்ல, இந்த சோமுவையும் சும்மா இல்லாமல் கூட்டிக்கிட்டு போயிட்டு இப்போ அவனும் நெத்தி நிறைய விபூதி பூசிக்கிட்டு ஒவ்வொரு கோயிலாக போய் கதாகாலட்சேபம் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். கதாகாலட்சேபம் கேட்குற வயசா 15 வயசு என்று பக்தி உள்ள கடவுள் நம்பிக்கை உள்ள பங்கஜம் அம்மாளே வருத்தப்படுகிறார். எப்படி இந்த மாற்றம் 15 வயதில் ஒருவனுக்கு வந்தது? இயல்பாக 70 வயதில் 80 வயதில் பக்தி வந்து சேரும் என்பது, பக்தி இருக்கிறது, அது கூடுதலாக ஆகும் என்பது நாம் இந்த இயல்பான போக்கிலே பார்க்கிறோம். ஆனால் 15 வயது பையன் அவனுடைய வயதுக்கு உரிய இயல்பான குணங்களையெல்லாம் விட்டுவிட்டு நெற்றியிலே திருநீர் பூசிக்கொண்டு எந்த நேரமும் கதாகாலட்சேபம் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது கொஞ்சம் இயற்கைக்கு மாறானது. அப்நார்மல்சி என்று சொல்லுவார்கள், இயற்கைக்கு மாறானது. அது எப்படி நேர்ந்தது என்பதை ஜெயகாந்தன் கூறுகிறார். அந்த சோமு 8ஆம் வகுப்பிலே தேர்ச்சி பெறாமல் போய்விட்டான். என்னடா இவ்வளவு பணம் கட்டி படிக்க வச்சு இவ்வளவு தூரம் உனக்காக செய்கிறோம், ஃபெயிலாக போயிட்டியே என்று அவர் அப்பா அடித்த அடி. இனிமே வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, பள்ளிக்கூடம் முடிஞ்சால் வீட்டுக்கு வரணும், வீட்டில் உட்காந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் என்று அவர் போட்ட கட்டளை. இவையெல்லாம் அந்த பையனை, அந்த சிறுவனை ஒரு அறைக்குள் முடக்கியது. எந்த நேரமும் மற்ற பிள்ளைகளெல்லாம் விளையாடுகிற போது, மற்ற பிள்ளைகளெல்லாம் அவன் கூட பிறந்த தம்பி தங்கை சிரித்து மகிழும்போது இவன் மட்டும் அப்பாவுக்கு பயந்து கொண்டு படித்து கொண்டே இருப்பான். 8 மணிக்கு பிறகு ஏறத்தாழ 9 மணிக்குத்தான் கோயில்களை சுற்றி விட்டு அவர் வருவார். ஒரு நாள் இந்த பங்கஜத்திற்கே பாவமாக இருந்தது. பிள்ளை இப்படி அறையிலேயே அடைந்து கிடக்கிறானே என்று பயந்து அவளுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று கருதி பங்கஜம்தான் சொன்னாள், வேண்டாம், போய் வெளியே போய் விளையாடிட்டு வாடா, அப்பாட்ட நான் சொல்கிறேன் என்று சொன்னாள். இவனுக்கு வெளியே போக அச்சம். பிறகு இவளே ஒரு வழி சொன்னாள். சரி, காத்தாட நடந்து போய் சிதம்பரத்தில் தானே இருக்கிற, தில்லை நடராஜன்ட்ட போய் வேண்டிக்கிட்டு வா, நான் படிக்கிறேன், இந்த வருஷமாவது பாஸ் பண்ணணும்னு போ என்று அனுப்பி வைத்தாள். அன்றைக்கு அவர் வருகிற போது சதாசிவம் எங்கே சோமு என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தார். ஏன் அவனை போட்டு இப்படி கரிச்சு கொட்டுறீங்க, பாவம் புள்ள அறையிலேயே அடைஞ்சு கிடக்கிறான், நான் தான் உங்களுக்கு பிடிச்ச தில்லை நடராஜர்கிட்ட போயிட்டு வாடான்னு அனுப்பி வைத்தேன் என்று சொன்ன உடனே சதாசிவத்துக்கும் ஒரு மகிழ்ச்சி. பிறகு அடுத்த நாளிலிருந்து அவரே சொன்னார், ஒரு 7 மணிக்கு நீ கோயிலுக்கு வா, 2 பேரும் வந்துடுவோம் என்றார். 2 பேரும் தொடர்ந்து கோயிலுக்கு போய் மற்ற பிள்ளைகளெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிற போது தனக்கு மட்டும் வாழ்க்கை வாய்க்கவில்லையே, தான் மட்டும் நன்றாக படிக்கவில்லையே, தான் மட்டும் தேர்ச்சி பெறவில்லையே என்ற கவலையிலே ஒரு விரக்தி ஏற்பட்டு கடவுள்தான் தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று கருதி ஒவ்வொரு கோயிலாக போய் அப்பாவையும் மிஞ்சி எல்லா கோயில்களிலும் அவன் போய் வேண்டிக் கொண்டதற்கு பிறகு 27 நாள்கள் அருளானந்தர் என்று ஒருவர் வந்து உபன்யாசம் செய்கிறார் என்பதை பார்த்துவிட்டு 27 நாள்களும் அந்த உபன்யாசத்தை கேட்டதற்கு பிறகு அவன் முழுமையாக மாறிப்போனான். இந்த வாழ்க்கை போய்
உறவுகளெல்லாம் போய் குருநாதர் கடவுளிடத்தில் போய் சேருவது, இமயமலையில் இருக்கிற அவர் சொன்ன அந்த குருநாதரை போய் பார்க்க வேண்டும் என்கிற ஆசை ஏற்பட்டு வீட்டுக்கு சொல்லாமல் திடீரென்று ஒரு நாள் மொட்டை போட்டுக்கொண்டு கழுத்தில் உத்ராட்ச கொட்டையும் கட்டி கொண்டு சிதம்பரத்திலிருந்து வடக்கு நோக்கி அவன் நடக்கத் தொடங்கினான். எங்கே நடக்கிறான்? இமயமலை நோக்கி நடக்கிறான். இமயமலை எவ்வளவு தூரம் பாவம் அந்த பிள்ளைக்கு தெரியாது. 1000 மைல் இருக்கலாம். அதனால் என்ன, 10 மைல் ஒரு நாளைக்கு நம்மால் நடக்க முடியாதா? அப்படி பார்த்தால் 100 நாள்களில் போய் இமயமலைக்கு சேர்ந்து விடலாம். 100 நாள் நடக்க முடியாதா என்று கருதி, அப்படி பக்தியில் மூழ்குகிறவர்கள், துறவியாக ஆகிறவர்கள் கையில் சொத்து எதுவும் வைத்து கொள்ளக்கூடாது என்பதை நம்பி தன் கையில் இருந்த ஒரு 10-15 ரூபாயையும் ஒவ்வொரு ரூபாயாக மாற்றி அந்த குளத்தங்கரையில் இருந்தவர்களுக்கு போட்டுவிட்டு அவன் வடக்கு நோக்கி நடந்தான். 10 மைல் 15 மைல் நடந்திருப்பான். களைத்து போயிற்று. அவ்வளவு தூரமே அந்த பிள்ளையால் நடக்க முடியாது. இடையில் ஒரு ஊர் வந்தது. இமயமலைக்கு இடைப்பட்ட ஊர் வந்து விட்டதோ என்று, இந்த ஊர் எது என்று கேட்டான். பரங்கிப்பேட்டை என்றார்கள். இன்னமும் கடலூரே போய் சேரவில்லை. பரங்கிப்பேட்டையிலே சந்தை, மக்கள், அவர்களையெல்லாம் பார்த்தபோது அந்த சந்தையும் அங்கே விற்கிற அவனுக்கு மிக பிடித்தமான நாவற்பழமும் அவனை ஈர்த்தது. அதுவும் ஒரு அழகான பெண் அந்த நாவற்பழத்தை விற்று கொண்டிருந்தாள். அந்த பெண்ணோடு ஒரு வயதான கிழவர் வேடிக்கையாக உரையாடி கொண்டிருந்தார். இந்த பையனை பார்த்து பாவமாக இருந்து, இந்த சாப்பிடு, நீ ஒரு நாவற்பழம் சாப்பிடு என்று கொடுத்தார். நான் ஒன்றும் எச்சரிலாம் சாப்பிட்றவன் இல்லை என்று தூக்கி எறிந்தான். அந்த தாத்தா அருகில் அடைத்து தட்டி கொடுத்து, என் பேரன் மாதிரிடா நீ, ஏன் கோவப்படுற என்றார். பிறகு நாவல் பழம் சாப்பிட்டான். அந்த இடத்தை விட்டு நடந்தான். பசி வந்தது. உண்பதற்கு உணவு இல்லை, கையில் காசு இல்லை. இருட்டிய பிறகு கண்களும் இருண்டன. ஓரிடத்தில் அப்படியே உட்கார்ந்திருந்தான். ஏறத்தாழ மயக்கம் போடுகிற நிலை. அந்த நேரத்தில் அங்கே ஒரு வண்டி வந்தது. அந்த மாட்டு வண்டியை நிறுத்தினான். அந்த மாட்டு வண்டியில் அந்த பெரியவர் இருந்தார். என்னடா ராஜா இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த ராத்திரியில், வா என்று அவனை ஏற்றி கொண்டார். அவனை அன்பாக ஆதரவாக தழுவி கொண்டார். அன்று இரவு அவர் வீட்டில் அவனுக்கு உணவும் அளித்தார். உன் அப்பா அம்மா என்ன பாடுபட்டிருப்பாங்க, சொல்லாமல் வரலாமா? இதுவாடா துறவு, இதுவா பக்தி, எல்லோரையும் அன்பாக பார்ப்பது தாண்டா துறவு என்று ஒரு புது பாடத்தை சொன்னார். அனைவரையும் வெறுப்பது துறவு என்று நினைத்த வேளையில் அனைவரையும் உறவாக கருதுவது துறவு என்கிற ஒரு புதிய பாடம் அந்த கிழவனார் மூலம் அவனுக்கு வந்து சேர்ந்தது. அடுத்த நாள் இலைக்கட்டு எடுத்து கொண்டு போன வண்டியிலே அந்த பிள்ளையை அனுப்பி வைத்தார். சிதம்பரம் வந்தான். அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து, பிள்ளைகளை, தம்பியை தங்கையை பார்த்து கட்டி கொண்டு ஓ என்று அழுதான். அதற்கு பிறகு மெல்ல மெல்ல தலையில் முடி வளர்ந்தது. அவன் துறவு பற்றிய அவன் எண்ணமும் எப்படி இருந்ததோ அதிலிருந்து வேறாக மாறிப்போயிற்று என்பதையெல்லாம் கூட விளக்கமாக சொல்லாமல் திரும்பி வந்ததற்கு பிறகு கதையை ஜெயகாந்தன் நிறுத்தி விடுகிறார். துறவு எது என்று சிந்திப்பதற்கு இந்த கதை மிக ஆழமாக வித்து உண்டுகிறது.